முடிச்சுட்டாங்க போங்க மக்களே, முடிச்சுட்டாங்க போங்க. என்ன மக்களே இப்படி ஆயிடுத்து, தேவையில்லாத வேலையை பார்த்துட்டோமோ. அந்த ரெண்டாவது ப்ரோமோ ரிவ்யூ பண்ணோம்ல, அதோட நிப்பாட்டி இருந்திருக்கணும். இந்த ரெண்டாவது ப்ரோமோல என்ன காமிச்சாங்க, விஜய பார்வதிக்கு கண்ணு வீங்கி இருந்த மாதிரி காமிச்சாங்க. அப்ப நம்ம நினைச்சோம் சரி ஓகே, டாஸ்க்ல சபரி பிடிச்சி தள்ளி விட்டதுல தான் இது அடிபட்டு கண்ணு வீங்கிட்டு போலன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது ப்ரோமோ ரிவ்யூல நம்ம பேசியிருப்போம் சபரிக்கு ஆப்போசிட்ல. பட் அந்த ரிவ்யூவோட கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, இல்ல ப்ரோ முதல் ப்ரோமோவை கவனிங்க, முதல் ப்ரோமோல சபரி பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு முன்னாடியே விஜய் பார்வதிக்கு கண்ணு வீங்கி இருக்கு. ஸோ அங்கே வேற ஏதோ சம்பவம் நடந்திருக்கு ப்ரோ, கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க, வேற ஏதோ நடந்திருக்கு. அப்போ அந்த டாஸ்க்ல அடிபடல, அந்த டாஸ்க்கு முன்னாடியே விஜய் பார்வதிக்கு ஏதோ அடிபட்டிருக்கு, அதனால தான் கண்ணு வீங்கி இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அந்த முதல் ப்ரோமோ போய் பார்த்தேன். முதல் ப்ரோமோல சபரி தள்ளி விடுறதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் பார்வதிக்கு கண்ணு வீங்கி இருந்து, ஆனா பார்த்தா உண்மையாவே உங்களுக்கு டாஸ்க்ல தான் அடிபட்டிருக்கு. எனக்கே ஒரு மாதிரி நினைச்சா வெறுப்பா இருக்கு ப்ரோ. பேசாம கொஞ்ச நேரத்துக்கு வீடியோ போடாம உட்காந்துடலாமான்னு தோணுது. ஏன்னா மாத்தி பேசுன மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி காண்டா இருக்குது. ஆக்சுவலா உங்களுக்கு கண்ணு வீங்கினது அந்த டாஸ்க்ல தான் அடிபட்டு இருக்கு ப்ரோ, டாஸ்க்ல தான் அடிபட்டிருக்குது, வேற எதுவுமே இல்லை, இன்ஃபெக்ஷனோ வேற எதுவுமே கிடையாது, டாஸ்க்ல தான் அடிபட்டிருக்குது. அண்ட் நமக்கு முதல் ப்ரோமோ ஒன்று காமிச்சாங்கல்ல, முதல் ப்ரோமோல அந்த கேப்டன்சி டாஸ்க் காமிச்சாங்கல்ல, அது அந்த கேப்டன்சி டாஸ்க்குக்கான இரண்டாவது ரவுண்டா இருந்திருக்குது. ஏன்னா முதல் ரவுண்ட்ல தான் விஜய் பார்வதிக்கு அடிபட்டிருக்குது. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோவை ஒரு 10 பேருக்கு கொண்டு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்சவரை லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் ப்ரோமோல காமிச்ச சீன் வந்து கேப்டன்சி டாஸ்க்குக்கான இரண்டாவது ரவுண்ட். ஓகேவா, இப்பதான் வீட்டுக்குள்ள கேப்டன்சி டாஸ்க வச்சாங்க. இந்த கேப்டன்சி டாஸ்க பொறுத்தவரை அதே காமிச்சதான். ஓகேவா, அது முக்கோண ஷேப்ல போட்டிருக்காங்க, நடுவுல 4 பாட்டில் வச்சிருக்காங்க, முக்கோண ஷேப்ல ஒவ்வொரு முக்கில் ஒவ்வொருத்தர் நிற்கிறாங்க. பஸ்ஸர் அடிச்ச உடனே ஓடி போயிட்டு ஒவ்வொருத்தர ஒவ்வொரு பாட்டில் தான் எடுக்கணும். ஒவ்வொரு பாட்டில் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கான கட்டத்தில் சேர்த்துக்கணும், அவங்களுக்கான கட்டத்தில் சேமிச்சு வச்சு நின்றுட்டே இருக்கணும். 3 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. பஸ்ஸர் டு பஸ்ஸர் டாஸ்க் தான் 3 நிமிஷம் டைம். 3 நிமிஷம் முடியும் போது யாருக்கிட்ட அதிகமான பாட்டில் இருக்கோ அவங்க தான் இந்த டாஸ்க்கை வின் பண்றாங்க. அந்த வகையில் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது விஜய் பார்வதிக்கு எதுவுமே இல்லை. விஜய் பார்வதி ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. டாஸ்க் ஆரம்பிக்குது, 3 பேர் 3 முக்கில் எடுக்காங்க, நடுவில் 4 பாட்டில் இருக்குது, எல்லாருமே தெளிவாக ஓடி போய் பாட்டில் எடுக்கிறாங்க. இங்கே சபரி அவர்கள் 2 பாட்டில் எடுத்துறாங்க, விஜய் பார்வதி 1 பாட்டில் எடுக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா திவ்யா அவர்கள் 1 பாட்டில் எடுக்கிறாங்க. அப்போ 3 பேருமே ஆளுக்கு பாட்டில் எடுத்துட்டு வெயிட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த இடத்துல நம்ம விஜய் பார்வதி தான் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. விஜய் பார்வதி தான் இங்க இருந்து அப்படி திவ்யா கிட்ட பாட்டில் எடுக்க போறாங்க. அப்ப திவ்யா எங்க பாட்டில் எடுக்க வராங்க. ஸோ இப்படி மாத்தி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க் ஆரம்பிச்சு விட்டது விஜய் பார்வதி தான். அப்பவும் உங்க கண்ணு வீங்கல, ஏன்னா அவங்களுக்கு டாஸ்க்ல தான் அடிபட்டு இருக்குது. நான் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அந்த செகண்ட் வீடியோ நான் பேசியிருக்க கூடாது, இரண்டாவது ப்ரோமோ ரிவ்யூவோட நிப்பாட்டி இருந்திருக்கணும். நான் திரும்ப ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு கண் அப்போ கரெக்டாக தான் இருக்குது. டாஸ்க் ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாரும் பாட்டில் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மாற்றி பாட்டில் எடுக்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தான் திவ்யா அவர்கள் விஜய் பார்வதிக்கான பாட்டில் எடுக்க அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, இங்கே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க, மாற்றி முட்டிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே 2 பேருமே சபரிக்கான பாட்டில் எடுக்க மூவ் பண்ணுறாங்க. ஓகேவா, இவங்க என்ன பண்றாங்கன்னா சபரிக்கான பாட்டில் எடுத்துடலான்னு சொல்லிட்டு சபரிக்கான பாட்டிலுக்கு இப்படி மூவ் பண்றாங்க. மூவ் பண்ணி போய் சபரி கிட்ட பாட்டில் எடுக்க அப்படி போராடிட்டு இருக்கும் போது தான் அங்க என்ன நடக்குன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு சைடு கையை விட்டு இழுக்கிறாங்க. அப்போ திவ்யா ஒரு சைடு கையை விட்டு ஒரு பாட்டில் எடுக்காங்க, இந்த பக்கம் பார்த்தா விஜய் பார்வதி பாட்டில் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது சபரி கீழே கடந்து ஒரு மாதிரி உருண்டுட்டு கிடக்காரு. ஓகேவா, கீழே கடந்து உருண்டுட்டு இருக்காரு. அப்போ திவ்யா அவர்கள் ஒரு பாட்டில் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல திவ்யா வந்து பாட்டில் எடுக்க ட்ரை பண்ணாங்க, பட் அங்க திணறிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சபரி கிட்ட ஒரே ஒரு பாட்டில் மட்டும் தான் இருக்குது. இதுல என்ன ஆச்சுன்னா விஜய் பார்வதி அந்த ஒரு பாட்டில் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. எப்படின்னா விஜய் பார்வதி இந்த ஒரு பாட்டில் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த பாட்டில் அப்படி உருண்டு போகுது, சைடில் உருண்டு போகுது. அப்போ விஜய் பார்வதி கரெக்டாக அந்த பாட்டில் எடுக்க போறாங்க. சபரி காலை நீட்டி அந்த பாட்டிலை தடுக்க ட்ரை பண்ணிட்டார். அந்த பாட்டில் எடுக்க விடாம இருக்கிறதுக்கு காலை நீட்டி அந்த பாட்டிலை பிடிக்கலான்னு சொல்லிட்டு இவர் காலை நீட்டுறாரு. அந்த பக்கம் விஜய் பார்வதி இப்படி வராங்க. வந்தோடனே இவர் கால் அங்கே போயிட்டு விஜய் பார்வதி மூஞ்சி வந்துட்டு விஜய் பார்வதி மூஞ்சில வந்து சபரிக்கான முட்டு, இந்த கால் முட்டு இருக்குல்ல, முட்டு வந்து அடிச்சோடனே கண்ணில் அடிச்சோடனே ஒரு செகண்ட் டப்புன்னு பிளாங்க் ஆயிட்டாங்க. இதில் சபரி அவருக்கான பாட்டில் எடுத்து உள்ளே வச்சுட்டு ஓடி வந்து விஜய் பார்வதியில் ஒரே ஒரு பாட்டில் இருந்துச்சுல, அந்த பாட்டிலையும் சபரி தூக்கிட்டு போயிட்டார். அந்த பாட்டிலுமே தூக்கிட்டு போய் அவர் அங்கே வச்சுக்கிட்டோன்னே சபரி கிட்ட 2 பாட்டில் ஆயிடுச்சு. ஓகேவா, சபரி கிட்ட 2 பாட்டில் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா இவங்க கிட்ட 2 பாட்டில் இருந்திருக்கு, யார்ட்டா திவ்யா கிட்ட 2 பாட்டில் இருந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல விஜய் பார்வதி கண்ணை பிடிச்சி ஒரு மாதிரி நின்ட்டாங்க, கண்ணு வலிக்குன்னு சொல்லிட்டு நின்ட்டாங்க. டக்குன்னு கனி அப்புறம் அவங்க பேர் என்ன சாண்ட்ரா இவங்க எல்லாம் போய் இந்த கண்ணை பார்க்குறாங்க. ஒரு செகண்ட்ல வீங்கிட்டு அடிப்பட்ட உடனே இந்த இடம் சொயின் அப்படி வீங்க ஆரம்பிச்சிட்டு அது ஒரு மாதிரி அவங்களுக்கே பயம் கொடுத்துட்டு வீங்குது அப்படின்னு பயம் கொடுத்துட்டு அவங்க அந்த பயத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த டாஸ்க்கை ஒரு மாதிரி ஹோல்ட் தான் பண்ணாங்க, ஒரு செகண்ட் ஹோல்ட் தான் பண்ணாங்க. என்ன டென்ஷனே தெரியல, ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கண்ணை பார்த்தவங்க ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருந்த விஜய் பார்வதி டக்குன்னு ஓடி போயிட்டு திவ்யாக்கான ஒரு பாட்டில் தூக்கிட்டு வந்துட்டாங்க.
ஏன்னா திவ்யா கிட்ட 2 பாட்டில் இருக்கு, சபரி கிட்ட 2 பாட்டில் இருக்கு. இந்த டாஸ்க் அப்படியே விட்டுருந்தா அந்த டாஸ்க் வந்து டையா இருந்திருக்கும். டாஸ்க் அப்படியே விட்டுருந்தா அந்த டாஸ்க் வந்து டையா இருக்கும், டையா ரீமேட்ச் வச்சிருந்திருப்பாங்க. பட் அந்த இடத்துல நம்ம விஜய் பார்வதி என்ன பண்ணிட்டாங்கன்னா திவ்யாக்கான ஒரு பாட்டில தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா கடைசியில யார்கிட்ட அதிகமான பாட்டில்ஸ் இருக்கோ அவங்க தான் அந்த கேப்டன் டாஸ்கை வின் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஓடி போயிட்டு திவ்யாக்கான ஒரு பாட்டில விஜய் பார்வதி எடுத்துட்டு வந்தனால திவ்யா கிட்ட ஒரு பாட்டில், விஜய் பார்வதி கிட்ட ஒரு பாட்டில், சபரி கிட்ட 2 பாட்டில். ஆனா நான் நினைச்சேன் இதோட டாஸ்க்கை முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச அந்த டாஸ்க்கை முடிக்கல. இப்போ வேகமா நம்ம விஜய் பார்வதி கன்ஃபர்ஷன் ரூம் கூட்டு போறாங்க. பாவமா இருக்கு ப்ரோ, ஒரு மாதிரி அந்த கண்ணு வீங்கிட்டே இருக்கு, அவங்க ஒரு மாதிரி பயந்து அழுறாங்க. ஓகேவா, கண்ணீர் வரலன்னா பயத்துல ஒரு மாதிரி ஒரு பயம் வரும்ல நமக்கு, அந்த பயத்துல ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கண்ணு போயிருமோ, கண்ணு வீங்கிருமோ, ஒரு மாதிரி ஆயிருமோன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி ஒரு மாதிரி பயத்துல இருக்காங்க. அங்க 2 பேர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கேர் பண்றாங்க ப்ரோ. ஒன்று தண்ணி பழம், இன்னொன்று காமுமாமா, 2 பேர் மட்டும் தான் கேர் பண்ணுறாங்க. மற்றபடி யாருமே எதுவுமே கேர் பண்ண மாதிரி இல்லை ப்ரோ. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ. ஏன்னா சபரி அவன் பாட்டு அசால்ட்டாக சொல்கிறான், டாஸ்க்கு நான் என்னப்பா வேணும்னு அடித்தேன், அவன் படத்தான் செய்யும், அப்புறம் கண்ணு போயிட்டு காலு போயிட்டுனா நான் என்னப்பா பண்ண முடியும்னு சொல்லிட்டு சபரி அசால்ட்டாக பேசுகிறான். மற்ற எல்லாரும் ஜாலியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க ப்ரோ. அங்கே ஒருத்தவங்க கண்ணு வீங்கிட்டு இருக்கு, அவ்வளோ பெருசாக அந்த இடத்துல வீங்கிட்டே இருக்கு, ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கன்ஃபர்ஷன் ரூம் வாசல் உட்காந்து அழுதுட்டு இருக்குது. யாருமே அதை பற்றி பெருசாக கேர் பண்ணல ப்ரோ. எல்லாருமே வெளியே வந்து கூட்டமாக உட்காந்து ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தா இந்த பக்கம் நம்ம சபரி, சாண்ட்ரா, பிரஜன் இவங்கெல்லாம் ஒரு சைடு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா வியானா, சுபிக்ஷா இவங்கெல்லாம் அந்த சைடு ஒரு கேங்கை உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாவம் அந்த பொண்ணு கண்ணு வீங்குதே, கண்ணு போயிருமோன்னு சொல்லிட்டு பயத்தில் உள்ளே போயிருக்காங்க. பார்க்க நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் இது எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. இது டாஸ்கில் இது நடக்கிற ஒரு விஷயம் தான். அவர் வேணும்னு சொல்லி காலெல்லாம் விடல, ஓகேவா, வேணும்னு சொல்லி காலை விடல. அவர் அந்த பாட்டில் தடுத்துடலான்னு சொல்லிட்டு காலை விட்டாரு. இவங்களும் டக்குன்னு தலையை கொண்டு போயிட்டாங்க அடிச்சுட்டு. ஸோ இதில் யார் மேலேயுமே தப்பு சொல்ல முடியாது. பட் அந்த அடிப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க நடந்துக்கிற விஷயம் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருக்குது. என்ன ஓகே தான், விஜய் பார் வீட்டுக்குள்ள உங்க எல்லார்ட்டையும் சண்டை இழுத்து வச்சிருக்காங்க, பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் அது ஒருத்தவங்களை அடிபட்டுருக்கல. இதே ரம்யா ஒரு தடவை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, தண்ணியை தொலைச்சு கூட்டு போகும்போது மட்டும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் ஒப்பாரி வச்சிங்க. இதே விக்கல் சுக்கரம் உட்காந்து ஓன்னு அழுதாரு, இதே அரோரா உட்காந்து ஓன்னு அழுதாங்க, நீங்க எல்லாம் ஒப்பாரி வச்சிங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு கண்ணு வீங்கிட்டு இருக்கு, ஆனால் இவங்களாம் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க, ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க நார்மலா. இதில் சபரி வந்து ரொம்ப நார்மலாக பேசிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கை ரிட்டர்ன் வைப்பாங்க. ஏன்னா முதல் ப்ரோமோல அந்த பொண்ணு கண்ணு வீங்க தான் அந்த டாஸ்க்கை ஆடி இருப்பாங்க. ஸோ கண்ணு வீங்க அந்த டாஸ்க் ஆடும்போது கூட இவங்க யாருமே அதை பற்றி சுத்தமாக கேர் பண்ணல அப்படிங்கிறதா உண்மை. அதை தான் சொல்லி 2வது ப்ரோமோல ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவன் முதல் ப்ரோமோல பார்த்துருப்பீங்க, பிடிச்சி தூக்கி கீழே போடுவார். அப்போ அந்த பொண்ணு அடிபட்டு கன்ஃபியூஷன் போயிட்டு வந்து ரிட்டன் டாஸ்க் ஆடும்போது தான் இவர் பிடிச்சி இப்படி முட்டி இப்படி பிடிச்சலாம் தூக்கி போட்டிருக்காரு. அப்போ சபரி எனக்கு தெரிஞ்சு மாட்டினாப்ல. இந்த சாட்டர்டே சண்டே எனக்கு தெரிஞ்சு தரமான சம்பவம் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு அடிபட்டு கன்ஃபியூஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி டாஸ்க்கை ரகடா ப்ளே பண்ணுறாருன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே தரமான சம்பவம் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ரீடாஸ்க் வைப்பான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2வது ப்ரோமோ, ஏன்னா முதல் ப்ரோமோவில் வந்து அந்த பொண்ணு கண்ணு வீக்கத்தோட தான் அந்த டாஸ்க்கை ப்ளே பண்ணியிருப்பாங்க. பட் இன்னும் இந்த லைவில் வந்து 2வது திருப்பி அந்த டாஸ்க்கை வைக்கல. அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் நிற்கிறாங்க, கண்ணை வீங்கிட்டு கண்ணு வந்து வீங்கிட்டேன்னு சொல்லிட்டு கண்ணில் வந்து ஐஸ் வச்சுட்டே ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இது எப்படி ஸ்டாண்ட் பண்ணனே தெரில. டாஸ்க்கு காலை நீட்டிட்டாரு, இவங்க முட்டிட்டாங்க. பட் அது வந்து அவங்களும் பரவாயில்ல, பெருசாக எனக்கு தெரிஞ்சு கத்தலை, அடிப்பட்டதுக்கு பெருசாக கத்தலை. நான் நினச்சேன் ஒரு மாதிரி கத்தி கூப்பாடு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் பெருசாக கத்தவே இல்லை, நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டரை போய் பார்த்துட்டு வந்த பிறகு கூட நார்மலாக என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஓரளவு பரவாயில்ல, ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2வது ரவுண்டில் தான் எனக்கு தெரிஞ்சு சபரி அவர்கள் வின் பண்ணி அந்த கேப்டன்சி டாஸ்க்கை கையில் எடுப்பார் நினைக்கிறேன், அந்த கேப்டன்சி பதவியை கையில் எடுப்பார் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க.